வணக்கம் மதுரை. மதுரை மக்கள் பாசமானவங்க. அதுக்கு நீங்கள் தான் உதாரணம். நானும் மதுரைக்காரன் தான். நம்ம ஊர் பசங்க பாசமான பசங்க. சூர்யா சார் ரொம்ப பாசமானவர். காரணம் சூர்யா as someone said, he's not just handsome at appearance, he's also handsome at heart. மனசுலேயும் ரொம்ப தங்கமான மனுஷன். எங்கள் அப்பா சொந்த ஊர் வாராப்பூர். அந்த ஸ்கூல் நான் தான் கட்டி கொடுத்தேன். அங்கே பல பசங்க படிக்கிறாங்க. ஆனால் அகரம் ஃபவுண்டேஷனில் பல ஆயிரம் பசங்களை படிக்க வைக்கிறாரு சூர்யா. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ட்ரூ ஸ்டோரி. அது நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ ஒன்று சொன்னார், சூர்யா சார் அந்த டவுன் ட்ராடன் பீப்புள், அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செலவழித்து சொந்த பணத்தில் ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்தாரு இருளர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதை அவர் வெளியே சொல்லக்கூட இல்லை. இன்னைக்கு ஈவினிங் அவர் பார்க்கும்போது, சார் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை, சொல்லாதன்ற மாதிரி சொன்னார். சாரி சார், நல்ல விஷயம் 4 பேர் தெரியணும், அப்போ தான் 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் a real hero, he is a real hero. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்டா விடாது. ரெஃப்ரி அவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ அவனை இட்டு வந்தா கூட சட்ட முடியாது. இது எங்க டெரிட்டரி, நாங்க வெறியாரு, நாங்க கலர சந்திப்பேன். மாட்டிக்கின சர மாதிரி நாங்க வர்ற மாதிரி தம்பி உடம்ப பாத்துங்க. எங்க கொடி ஊரல பறந்து தீ பறந்து பட்டாசு வெடிக்க ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுங்க கட்டுனங்க. பரம்பரை சண்டக்காரே எங்க பயங்கள பார்த்தனா சுருங்குவார். So I'd like to thank our title sponsor Meenakshi Super Speciality Hospital Madurai, the healthcare landmark of Madurai, Maduraiyin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti 5 seconds la maatiko, Shakti Masala Samayal Pudikuna Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Legs Go Holidays, travel beyond boundaries with Legs Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor Bicura Scientific Slimming Clinic, we transform you. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Venue partner Solamalai Institution Madurai, which offers Polytechnic Engineering and Management Studies. Exclusive digital media partner Galata, satellite partner Zee Tamil's audio label Think Music, even by Brand Avatar. எஸ். ஸோ இந்த ஒரு இசை திருவிழாவில் கருப்பு நம்ம கொண்டாடி இருக்க இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, நிறைய பேருக்கு தொடர்ந்து மாற்றத்துக்கான ஒரு பெரிய விதையாக இருக்கக்கூடியவர். மதுரையில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தமிழகம் முழுக்க இவங்க நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய கைத்தறலோட டாக்டர் குருசங்கர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு பெரிய கைத்தறலுடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மக்கள் பாசமானவங்க. அதுக்கு நீங்கள் தான் உதாரணம். நானும் மதுரைக்காரன் தான். நம்ம ஊர் பசங்க பாசமான பசங்க. சூர்யா சார் ரொம்ப பாசமானவர். இன்ஃபேக்ட் அவர் மதுரைக்கு இந்த ஆடியோ லான்ச் வருதுன்னு தெரிஞ்சவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். காரணம் சூர்யா as someone said, he is not just handsome at appearance, he is also handsome at heart. மனசுலேயும் ரொம்ப தங்கமான மனுஷன். எங்கள் அப்பா சொந்த ஊர் வாராப்பூர். அந்த ஸ்கூல் நான் தான் கட்டி கொடுத்தேன். அங்கே பல பசங்க படிக்கிறாங்க. ஆனால் அகரம் ஃபவுண்டேஷனில் பல ஆயிரம் பசங்களை படிக்க வைக்கிறாரு சூர்யா. இன்ஃபேக்ட் அவர் நிறையா விஷயம் வெளியே சொல்கிறது கிடையாது. அகரம் ஃபவுண்டேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ட்ரூ ஸ்டோரி. அது ஒரு உண்மை கதை. அந்த கதையை பார்த்துட்டு நான் போய் ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கார், ஜஸ்டிஸ் சந்துரு, அவர் தான் அவருடைய ரியல் கேரக்டர். அவர் ஒரு நாள் போய் நேரில் மீட் பண்ணேன். என்ன சார் இப்படிலாம் நடக்குது இந்த நாட்டில், இது ரொம்ப ஷாக்கிங்கான படம்ல, இப்படி கூட நடக்கும்னு நம்மளுக்கு இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ ஒன்று சொன்னார், சூர்யா சார் அந்த டவுன் ட்ராடன் பீப்புள், அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செலவழித்து சொந்த பணத்தில் ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்தாரு இருளர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதை அவர் வெளியே சொல்லக்கூட இல்லை. இன்றைக்கி ஈவினிங் அவர் பார்க்கும்போது, சார் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை, சொல்லாதன்ற மாதிரி சொன்னார். சாரி சார், நல்ல விஷயம் 4 பேர் தெரியணும், அப்போ தான் 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் a real hero, he is a real hero. இது ஏதோ ஆடியோ லான்ச்சுக்காக அவர் புகழ்கிறதுக்காக சொல்லலை, அவர் உண்மையிலே ரியல் ஹீரோ தான். அதனால் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தில் ஆர்ஜே பாலாஜி இஸ் a very nice man, I know him from a long time.
ஸோ உங்கள் டீமே பிரமாதமான டீம். உங்கள் எல்லாருடைய நல்ல மனசுக்காக கருப்பை மட்டும் இல்லை, மீனாட்சி அருளும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். எங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் மதுரை மக்களோட அன்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ கங்க்ராட்ஸ் டு தி ஹோல் டீம். நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி அவன் வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ அவனை இட்டுன்னு வந்தா கூட சண்ட முடியாது. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி அவன் வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ அவனை இட்டுன்னு வந்தா கூட சண்ட முடியாது. பரம்பரை சண்டைக்காரு எங்க பயங்களை பார்த்தனா சுருங்குவாரு. பயங்கர கேசு எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரு. மூஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும், என் மூஞ்ச பார்த்தா காப்ஸ் வந்து பிடிக்கும். என்ன தடுத்தா என்ன நடக்கும், கலவரம் வெடிக்கும். Boy, 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 மாமால வெளுக்க வாங்குவா அலனிலா சிட்டி சபினா. அங்கே பெட்ரோல வாங்கிட்டு வண்டியில ஊத்தாத மண்டல ஊத்துவான். சகல இறக்கம் இல்லாம கிடக்கிறவன கிழிச்சு கட்டுவான். தோஸ்தே கஷ்டம் இல்லாம காத்து வாக்கல கதைய முடிப்பான். நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி அவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ அவனை இட்டுன்னு வந்தா கூட முடியாது. நாங்க 4 பேரு இந்த ரிங்கு எங்க ரெஃப்ரி அவனு வந்தா, ரெஃப்ரி அவனு வந்தா, ரெஃப்ரி அவனு வந்தா. இது எங்க டெரிட்டரி, நாங்க வெறியர், நாங்க கலர சந்திப்பேன். மாட்டிக்கின சர மாதிரி நாங்க வர்ற மாதிரி தம்பி உடம்ப பாத்துக்க. எங்க கொடி ஊர்ல பறந்து தீ பறந்து பட்டாசு வெடிக்க. ரெட் கார்பெட் என்ட்ரி கொண்டுக்க. கண்ட்ரி மேனுங்க கட்டுன கேங்க. பரம்பரை சண்டைக்காரு எங்க பயங்களை பார்த்தனா சுருங்குவாரு. பயங்கர கேசு எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரு. இது எங்க டெரிட்டரி, நாங்க வெறியர், நாங்க கலர சந்திப்பேன். மாட்டிக்கின சர மாதிரி நாங்க ஒரு மாதிரி தம்பி உடம்ப பாத்துக்க. எங்க கொடி ஊர்ல பறந்து தீ பறந்து பட்டாசு வெடிக்க. ரெட் கார்பெட் என்ட்ரி கொண்டுக்க. கண்ட்ரி மேனுங்க கட்டுன கேங்க. அனைவருக்கும் வணக்கம். கருப்பு இதை ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவரோட முதல் படம் எல்கேஜி அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழ்நாடு விநியோகம் வந்து வாங்கியிருந்தேன். நான் என்ன விலைக்கு பண்ணியிருந்தேனோ அதாட்டம் 2 டைம்ஸ் கலெக்ட் பண்ணிச்சு. அந்த எல்கேஜிங்கிற படம் எனக்கு கொடுத்த லாபத்தை விட பெரிய லாபம் வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோட நட்பு கிடச்சிச்சின்னு சொல்லுவேன். நம்ம எல்லாம் வெளியில் பார்த்துட்ருக்கோம், ஜாலியாக பேசிகிட்டே இருக்கார், ரொம்ப ஃபன்னான ஒரு ஆள் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மை அது இல்லை. அதை க்ளோஸாக பழகினவங்களுக்கு தெரியும். ஒரு அசுரத்தனமான உழைப்பாளி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்கிரிப்டுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், ஒரு டீமாக இருந்து எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படிங்கிறத வந்து கூட இருந்தே பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு மூக்குத்தியம்மன் 2வாக இருக்கட்டும், அவரோட அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய படங்கள் வந்து அந்த படங்களுக்காக அவர் போடுற எஃபர்ட் மேலே வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் கருப்பு படத்துக்கான ஸ்கிரிப்ட் வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இப்போ நான் ஸ்பாய்லராக இருக்கும், அது சம்மந்தப்பட்ட பல பேர்களை வந்து நேரடியாக அழைச்சி
தொடர்ச்சியாக இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அடுத்த ஸ்டேஜ்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எழுத ஆரம்பித்தது ஒன்று, எழுதி முடிக்கும் பொழுது அந்த ஸ்கிரிப்ட் வந்து பன்மடங்கு பெட்டர்மெண்ட்டாக வேற ஒரு ஃபார்மில் வந்து நிற்குது. எனக்கு அதை அப்போ எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலரை வச்சு எழுதலை, ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சு. எனக்கு ஜென்ரலாகவே இப்படி ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம அண்ணனுக்கு இல்லாமல் வெளியில் எப்படி போயிட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பர்சனலாக ஒரு நாள் சொன்னேன், இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது சூர்யா அண்ணாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். எனக்கு தெரியும் இது சூர்யா அண்ணாவுக்கு தீ மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, நிச்சயமாக என் டீமோட இதை வந்து ஒரு 2-3 நாள் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு 4 நாள் கழித்து எனக்கு கால் பண்ணார். சார், டீம் மொத்தமுமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் வந்து சூர்யா அண்ணாவுக்கான ஒரு படமாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னார். எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இமிடியேட்டாக அதை ப்ராஜெக்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அந்த டைமில் சூர்யா அண்ணாவுக்கு இருந்த லைனப்பு மற்ற விஷயங்கள்னால அது நடக்காமல் போயிடுச்சுன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சிருவார் ட்ரீம் வாரியர் ப்ரொடியூசர். எனக்கு செம ஜாக்பாட் மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயமா அதை சில மாதங்கள் கழித்து ட்ரீம் வாரியர் வந்து சூர்யா அண்ணாக்கிட்ட எடுத்தாந்து சரியான நேரத்தில் சேர்த்தாங்க. ஒரு அழகான ப்ராஜெக்டாக கருப்பாக வந்து நின்றுச்சு. அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. சூர்யா அண்ணா பற்றி நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ட்ரீம் வாரியரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ பழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடியே மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பிள்ளைங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு அவர் தயாரிப்பாளராக பல படங்களை எடுக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு பல அவார்டுகளை வின் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய நட்பு இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா, நான் இந்த பக்கம் நான் கிட்டத்தட்ட ஒரு 300 படங்கள் வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்து வெளியிட்டுட்டேன். ஒரு படம் கூட ட்ரீம் வாரியரோட எனக்கு சேர்ந்து பண்ணலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நல்லது தான் வந்து சேரணும்னு இருக்குதோ என்னமோ தெரியல. அதோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. ஜென்ரலாக டுவர்ட்ஸ் எக்ஸலன்சி, அந்த எக்ஸலன்சியை நோக்கி மட்டுமே சூர்யா அண்ணாவோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கும். எக்ஸலன்சி டுவர்ட் த பேஷன் அப்படிங்கிறது வந்து அளவு கடந்து நிற்கும். ஜென்ரலாக சூர்யா அண்ணாவோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஒரு ஸ்பெஷலான படத்தை, எல்லாருக்கும் ஸ்பெஷலாக போகிற ஒரு படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நேராக எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த படம் நான் பண்ணணும், இதுக்கு வியாபார பவுண்ட்ரி எல்லாம் கிடையாது, இந்த படம் நான் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கு அவரோட எனக்கு வந்து ஒரே மீட்டிங் தான். அவர் சொன்ன அந்த வியாபாரங்கிறது வந்து ரொம்ப நியாயமாக ரீசனபிளாக ஒரு வியாபாரத்தை எனக்கு சொன்னார். எனக்கு டபுள் ஜாக்பாட் மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கருப்பு படத்தை தமிழ்நாடு வெளியிடுறதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் சூர்யா அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அன்பான ஃபேன்ஸ், இந்த வருஷம் சூர்யா அண்ணாவுக்கு மொத்தம் 3 படங்கள். இது சித்திரை. இந்த சித்திரை மாதத்தை வந்து பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா அண்ணா இந்த 3 படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த வருஷத்தை சூர்யா வருடம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு வருடமாக மாறணும்னு நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. So I'd like to thank our title sponsor, Meenakshi Super Speciality Hospital, Madurai, the healthcare landmark of Madurai, Madurayin Maruthuva Mugavari, co-presented by Ramraj Insta Dhoti, 5 seconds la maatiko, Shakti Masala, Samayal Pudikuna, Shakti Masalam Pudikum, powered by Chennai's Amrita Aviation College, best aviation college in South India, Legs Go Holidays, travel beyond boundaries with Legs Go Holidays, VGP Universal Kingdom. Associate sponsor, Vicura Scientific Slimming Clinic, we transform you. Jayachandran, ellame irukku, nallave irukku. Venue partner, Solamala Institution, Madurai, which offers
Polytechnic Engineering and Management Studies, exclusive digital media partner, Galata Satellite partner, Zee Tamil's audio label Think Music, and even by Brand Avatar.